கல்பாத்தி சுப்பாள மாமி சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு முருங்கைக்காய் எரிச்சேரி சொல்லித்தரேன். 4 முருங்கைக்காய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வேண்டிய சாமானங்கள்: அரைக்கிறதுக்கு தேங்காய், வறுக்கிறதுக்கு தேங்காய், அதை பாருங்க வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்குள்ளத்தில் இதால் 1 ஸ்பூன் குருமிளகு, 1/2 ஸ்பூன் சீரா, ரெண்டையும் போட்டு நைஸாக அரைக்கணும். இந்த முருங்கைக்காய் எரிச்சேரிக்கு பருப்பு தேவையில்லை. இந்த தேங்காய், இந்த சீரா, குருமிளகு நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். முருங்கைக்காயை தண்ணியில் வேக போட்டுவிட்டு உப்பு போட்டு வேந்த பின்னே அரைச்சி விட்ட தேங்காயை விடணும். விட்டு தடைச்ச பின்னே கடுகு, உளுத்தம்பருப்பு, இந்த தேங்காயும் வறுத்து, இந்த கருவேப்பிலையும் அது கூட வறுத்து மிளகு வீட்டில் கொட்டணும். அது உங்களுக்கு நான் காட்டித்தரேன். தேங்காய் அரைக்கும் போது அதுக்கு முன்னால் 1 ஸ்பூன் பச்சரிசி ஊற போட்டுக்குங்கோ. துட்டு இந்த தேங்காயில் போட்டு அரைச்சி போட்டேன்னா மிளகூட்டு எரிசேரி நீர்க்கமாக இருக்காது. முருங்கைக்காய் வேக போட்டிருக்கேன், வேந்தாச்சு பாருங்கோ. தேங்காய், சீரா, குருமிளகு அரைச்சி விட்டு அதில் போட்டு விடுங்கோ. ஒன்று தடைக்கணும். உங்களுக்கு தேவையான தண்ணியை விட்டு ஒரு கொதிக்க விடுங்கோ. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டையாக இருக்கக்கூடாது. தேவையான மாதிரி விட்டுக்குங்கோ. குழம்பு கொதிச்சாச்சு, இறக்கி வச்சு அதுக்கு தேவையான கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, தேங்காய் ஒன்று சவக்க வறுத்து அதில் கொட்டி விடுங்கோ. ஃபினிஷ் பண்ணியாச்சு. நான் பாருங்கோ, அதை கொட்டுறேன். இப்படி போட்டு மூடி வச்சுட்டு சாப்பிடும்போது சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது. 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு மூடி வச்சுடுங்கோ.